வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பேரிக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னது பேரிக்காய் வச்சு ரெசிபி அப்படி தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, பேரிக்காய் வச்சு ஜாம் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ், அதேமாதிரி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 பேரிக்காய் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதோட தோலெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கிறேன். மாதிரி கழுவி எடுத்த பிறகு நம்ம பேரிக்காவை கட் பண்ணி அது உள்ளே இருக்க சீட்ஸு அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது எல்லாமே போட்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதனால் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. என்னடா இது பேரிக்காய் அரைக்கும் போது வெள்ளையாக இருக்குது, அரைச்ச பிறகு ப்ரௌனிஷாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பேரிக்காய் அரைச்ச பிறகு நமக்கு வந்து கலர் டேர்ன் ஆகிடும். பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு நான்ஸ்டிக் தாவா, அப்படி இல்லைன்னா அடி கனமான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே அரைச்சி வச்சுருக்க இந்த பேரிக்காய் விழுது அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க. ஏன்னா அந்த பேரிக்காவோட பச்சை வாசனைலாம் போகி வரணும். இந்த பேரிக்காவோட பச்சை வாசனைலாம் போன பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சுகரையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரைலாம் நல்லா வந்து கரைஞ்சி வரணும். கரைஞ்ச பிறகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா அப்போ தான் இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்மளோட ஜாம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி கலந்து விடும்போது கடாயில் வந்து ஒட்டாமல் வரணும். இது மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளோட ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டு ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு 2 டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான பேரிக்காய் ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டோட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு மேலே இந்த ஜாம் வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சுவையான பேரிக்காய் ஜாம் வித் ப்ரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது இந்த திராட்சையை வந்து 2 கண்ணாவும், பாதாமை வந்து ஒரு மூக்காவும், அதுக்கப்புறம் இந்த ஜாமை வந்து வாயாவும் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.